ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நான் நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து வருகிறேன். அந்த விதத்தில் மற்றும் ஒரு தேவ வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற போதெல்லாம் நம்முடைய மனம் மகிழ்கிறது, உள்ளம் குளிர்கிறது. தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அன்பானவர்களே, அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை சிந்திக்க போகிறோம். அதாவது வாக்குத்தத்தத்தை சிந்திக்க போகிறோம். ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் திருமறையில் நிரம்ப இருக்கின்றன. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு உரியவைகள் தான். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்குரியவை. நமக்கு அந்த பாக்கியத்தை, அந்த வாய்ப்பை தேவன் தருகிறார். ஆகவே வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு வேதம் காட்டுகிற நிபந்தனைகளை, அறிவுறுத்தல்களை, தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இன்றைய நாள் வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால், யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதனுடைய முழு வசனத்தையும் நான் வாசித்த பிறகு அதனுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு கூட நான் எடுத்து பேச விரும்புகிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சிக்கிற எல்லா காரியத்திலேயும் வெற்றி பெற வேண்டும் என்றே விரும்புகிறார். நாம் பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இது மாத்திரம் சம்பவித்தால் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்றெல்லாம் நம்முடைய மனதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்பார்ப்பின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு, உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த நாளிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்னுடைய வழி எனக்கு வாய்க்கலை, நான் முயற்சிக்கிற காரியத்தில் எதுலேயுமே பெரிய ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கல என்று வருத்தப்படுகிறவர்கள் ஏராளம், என்று கவலைப்படுறவங்க நிறைய. ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமே நீங்கள் முயற்சிக்கிற காரியத்தில் உங்களுக்கு தோல்வி வராது, நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை உங்களுடைய கண்கள் பார்க்கும், உங்களுடைய கண்கள் காணும். நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவேன், உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்கிற, நீங்கள் முயற்சிக்கிற காரியம் வாய்க்கும் என்பதுதான் இன்றைய நாள் வாக்குத்தத்தம். கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்குது பிரதர். நான் நினைப்பது, நான் யோசிப்பது, நான் வாஞ்சிப்பதை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், வாய்க்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது நடந்துட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய இந்த உலகத்தில் மனிதர்கள் புலம்பி தவிக்கிறதை நாம் பார்க்குறோம். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் மாவு விற்று பிழைச்சிக்கலான்னா காற்றடிக்குது, உப்பு விற்று பிழைச்சிக்கலான்னா மழை பெய்யுது, என்ன செய்கிறது? நாம் எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் எதிரான சூழல்கள் தான் நிறைய இருக்குது. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று செய்கிறதுன்னு சொல்லுவாங்க வழக்கில். நிறைய நேரங்களில் கடவுள் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னு அழுத்துக்கிறோம், இல்லை வேதனைப்படுறோம், இல்லை துக்கப்படுறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வது நமக்கு ஒருவேளை வெறுப்பை ஏற்படுத்தலாம், வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு கிடைத்தால் நன்றாய் இருக்குமோ அதை யோசித்துத்தான் அனுமதிக்கின்றார். அப்படியானால் இப்பொழுது நான் விரும்புகிறது எப்படி ஒரு வாய்க்க செய்ய முடியும்? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறது அவருக்கு பிடிக்கலைன்னா எதுவும் நடக்காது இல்லையா அப்படிங்க நினைக்கலாம். ஒருவர் நீண்ட காலத்துக்கு முன்னாடி சொன்னார், இப்படி பாருங்கள் பிரதர், இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க, ஆனால் செய்கிறதெல்லாம் தங்களுடைய இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னார். யார் அது 2 பேர் என்று கேட்டபோது, வேறு யாரும் இல்லை, முதலாவது யாருன்னா நம்ம மனைவி, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவாங்க, ஆனால் செய்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னார். மற்றொருத்தர் யார் அப்படின்னு கேட்டால், அதுதாங்க கடவுள், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவார் கடவுள், ஆனால் செய்கிறத இஷ்டத்துக்கு தான் செய்வார்னு சொன்னார். இது வேடிக்கையான ஒரு பதிலாக நமக்கு இருக்கலாம்.
நான் யாரையும் புண்படுத்ததை சொல்லவில்லை, சகோதரிகள் பொறுத்து கொள்ளுங்கள். அந்த சகோதரன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவர் இஷ்டத்துக்கு தான் செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சகோதரியுடைய சுகத்திற்காக போராடி ஜெபித்தோம், செயின் ப்ரேயர்லாம் வச்சு ஜெபித்தோம், நூற்றுக்கணக்கான பேர் ஜெபித்தார்கள், ஆனால் காப்பாற்ற முடியவில்லை. அப்பொழுது ஒரு அன்பு சகோதரி சொன்ன வார்த்தை, இவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒன்றும் நடக்கலை, அப்போ ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும்? அவர் தேவன் தனக்கு சித்தமானது தன்னுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுகிறார், நம்ம விருப்பத்தை அவர் கண்டுக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்ட போது நான் சொன்னேன், இல்லை, அவருடைய மனசில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சில காரணங்களுக்காக, சில காரியங்களுக்காக அவர் நமக்கு துன்பமாய் தெரிகிறவைகளை அவர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எப்படி ஒரு உடலில் தேவையில்லாத ஒரு கட்டி வருகிற போது அதை அறுவை சிகிச்சை செய்து நீக்குகிறோமோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், அதை தேவன் அப்புறப்படுத்துகிறார் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. ஆகவே இனி அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறது நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ செய்வது வாய்க்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணம் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அந்த குறிப்பிட்ட வசனத்தில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த வார்த்தைகள், நியாயப்பிரமாண வார்த்தைகள் உடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. 2வது, அதை செய்ய நீங்கள் கவனமாக இருக்கணும். 3வது, அந்த வசனத்தின் மேலே நீங்கள் தியானமாக இருக்கணும் அப்படின்னு 3 விஷயம் சொல்லியிருக்கு. இந்த 3 விஷயத்தையும் கொஞ்சம் மனசில் நீங்கள் வச்சுக்கணும். முதலாவது, இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது, இதை செய்ய நீங்கள் கவனமாக இருக்கும்போது, நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் தேவனுடைய சித்தத்தை சார்ந்ததாக மாறும். நீங்கள் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க துவங்குகிறீர்களோ, என்றைக்கு தேவ வசனத்தின்படி வாழ துவங்குகிறீர்களோ, அன்றைக்கே உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, இது எல்லாம் தேவனுடைய சித்தத்தை ஒட்டியே இருக்கும். அதனால தான் அதை சொல்கிறார், உங்கள் காரியம் வாய்க்கணும்னு சொன்னால், உங்கள் காரியம் வெற்றி பெறணும்னு சொன்னால், உங்கள் விஷயத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, நீங்கள் மறந்துடாமல் பின்பற்ற வேண்டிய விஷயம்னு நியாயப்பிரமாணம் உங்கள் வாயை விட்டு பிரிஞ்சிட வேண்டாம். 2வது, இந்த வார்த்தைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாயிருங்க. 3வது, இந்த வார்த்தையை தியானம் செய்யுங்க. இதை 3ஐயும் செய்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை யோசிக்கிறீங்களோ, எது நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எது வாய்க்கணும்னு கருதுறீங்களோ, அது அப்படியே நடக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் பிரதர் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை, சம்பவிக்கவே இல்லை, நான் போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியம் வாய்க்கும். நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலேயும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுப்பார். நீங்கள் ஆச்சரியமான ஒரு உயர்வை, ஆச்சரியமான ஒரு வெற்றியை, ஒரு மேன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். என் தெய்வத்தினுடைய வல்லமை உங்களுக்கு அதை செய்து முடித்து கொடுக்கும் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் நம்புகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இப்போ இந்த 3 விஷயங்களை மாத்திரம் இன்றைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். எப்போதும் தேவ வார்த்தையில் நாம் நிரம்பி இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நம்முடைய காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். எப்படி? தேவனுடைய வார்த்தையினால் தான் உலகம் உண்டானது. அவருடைய வார்த்தை சொல்ல 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 இந்த உலகத்திலே மாற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆகவே தேவன் நம்முடைய வாயில் வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்தணும். நீங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே நம்முடைய வாயை திறக்கும்போது நியாயத்திற்கு நம்முடைய வாயை திறக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 31:9 பார்த்தீங்கன்னா, நீதியா நியாயமா நியாயந்திருக்கிறதுக்கு நம்முடைய வார்த்தையை நம்ம திறக்கணும் அப்படின்னு எழுதியிருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாயை விட்டு பிரியாது இருந்தால் தான் நீதியாக நியாயந்திருக்க முடியும், நியாயமாக தீர்ப்பிட முடியும். அப்புறம் குணசாலின பெண்ணை பற்றி சொல்லும்போது அந்த அதிகாரத்தில் 26வது வசனம் 31:26 ஞான விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அற்புதமானவைகளாக, அதிசயமானவைகளாக இருக்கணும்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணும். கர்த்தர் தான் பேச நினைத்தவைகளை நம்முடைய வாயில்தான் வார்த்தையாக வைக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலோ அவர் நம்முடைய வாயிலை தம்முடைய வார்த்தையை வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்கும்போது நம்முடைய காரியமெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவோம்.
நீங்கள் வாய் திறந்து பேசினால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்யணும். நம்முடைய வாயிலை கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை இவன் வாயில் தேடுவார்களே என்று மல்கியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தை இவன் வாயில் தேடுவார்களே, கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய வாயில் தேடுவார்களே. தேவனுடைய அந்த பிரமாணம், தேவனுடைய வார்த்தை என்பது நம்ம வாயை விட்டு பிரியவே கூடாது. எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். தேவ வசனத்தினாலே நாம் நிரம்பி இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் அநேக மாற்றங்கள் நடைபெறுகின்றன. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கன்சீவ் பண்ணும்போது, அது உங்களுக்குள்ளே கற்பம் தரிக்கப்படுகிற போது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பெருகுகிற போது மிகப்பெரிய ஆற்றல் படைத்த மனிதராக நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவது நாம் என்ன வாசிக்கிறோன்னா, அதை செய்ய கவனமாக இருக்கும்படி. தேவனுடைய வார்த்தையை, பிரமாணத்தை, கட்டளையை, கற்பனைகளை நாம் நிறைவேற்ற கவனமாக இருந்தால் நாம் பாக்கியவான்கள் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. 1 நாளாகம புத்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய தெய்வத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்கள். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பிரமாணத்தை, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க, நீங்கள் தான் பாக்கியவான்கள். யூ ஆர் பிளஸட் மேன், யூ ஆர் பிளஸட் உமன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாக இருக்கிறீங்க அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. இரண்டாவது, இந்த வார்த்தைகளின்படி நடக்க நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. உபாகம புத்தகம் 28வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கும்போது, இந்த வார்த்தையின்படி நடக்க கவனமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை இந்த பூமியில் மேன்மையாக வைப்பார், ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நாம் வாசிக்கின்றோம் உபாகமம் 15வது அதிகாரம் 4-5 வசனத்தில், இந்த வார்த்தையின்படி செய்ய நீங்கள் கவனமாக இருந்தால் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்ந்து கொண்டே போவீர்கள். உங்களுக்கான அந்த உயர்வுக்கு ஆண்டவர் எங்கும் தடைகளை வைக்க மாட்டார். நீங்கள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வார்த்தைகளை செய்ய நீ கவனமாக இருக்கும்போது உங்களுடைய காரியம் வாய்க்கும், நிச்சயமாக காரியம் வாய்க்கும். தேவனாய் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஒரு அருள். இது நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான் என்பது போல மென்மேலும் 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போ? இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாக இருந்தால், இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் செயல்படுவதற்கு நீங்கள் கவனமாக இருந்தால் மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு மிகப்பெரிய உயர்வை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாளுக்கு நாள் நாம் பெருகுவது, நாளுக்கு நாள் விருத்தி அடைவது, நாளுக்கு நாள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவது என்பது தேவன் நமக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய அன்பு. ஆகவே இன்னும் கூட சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தேவனாய் கர்த்தர் மேல் நீங்கள் கவனமாக இருந்தால், அவருடைய பிரமாணத்தின் மேல் கவனமாக இருந்தால் தேவன் நமக்கு பரிகாரியாக இருப்பார். சோகம் கொடுக்கிற ஜெகோவா ரஃபாவாக அவர் இருப்பார். இதை யாத்ராம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது. அவர் நம்மேல் சுகம் கொடுக்கிற வல்லமையோடு செயல்படுவார். அவர் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சுகத்தையும், அருளையும், ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் தருவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய பிரமாணத்திற்கு, அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்கும்போது தான் இது சாத்தியமாகிறது. கர்த்தர் இதை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தருவாராக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியாமல் அல்லது தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற முடியாமல் பிசாசு நம்மை வஞ்சித்து விடுகிறான். எப்போதும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். எப்படியாகிலும் அவருடைய பிரமாணத்துக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற உணர்வு, அந்த எண்ணம் எப்பொழுது நமக்கு இருக்கும் பட்சத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்பானவர்களே, மூன்றாவது, நாம் தியானம் செய்கிற போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்கிற போது நம்முடைய காரியம் வாய்க்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அதிகாரம் ஆதியாகமம் 24 அதிகாரம்.
இந்த 24ஆம் அதிகாரத்தில் என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரானால், என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு 4-5 இடத்துல அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எலியேசர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். கர்த்தர் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் வாய்க்க பண்ணினார். உண்மையிலேயே அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து இந்த காரியத்தை செய்தார். ஆனால் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த அதிகாரத்தில் 24:63 பார்த்தீங்கன்னா, சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ணினான்னு இருக்குது. இப்போ கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்யணும்னா நம்ம தியானம் பண்ணணும். கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் அன்பு வைத்து அந்த வார்த்தையை தியானம் செய்யுங்கள். ஈசாக்கு ஒரு தியான புருஷனாக இருந்தான். அவன் தியானிக்கிறவனாக இருந்தபடினால அவன் மனசில் எதிர்பார்த்தது போல ஒரு நல்ல மணவாட்டியை அவனுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஈசாக்கோட லைஃப்பில் கர்த்தர் அவன் விரும்பினவற்றை வாய்க்க பண்ணினார். அவன் நினைத்ததை விட, அவன் யோசித்ததை விட சிறப்பான ஒரு பெண்ணை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த பெண்ணோடு அவன் மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்தான். 2 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான். அன்பானவர்களே, ஈசாக்கு ஒரு தியான புருஷன். ஆகவே அவனுக்கு சரியான மிக ஒரு லகுவான அன்பான குணசாலியான ஒரு பெண்ணை கர்த்தர் கொடுத்தார். அவன் அவளோடு மனமகிழ்ச்சியாக இருந்தான் என்று அந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்கிற போது நாம் விரும்புகின்ற, நாம் ஆசைப்படுகின்றவைகளை அவர் மிக நேர்த்தியாக நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். தியானத்தினாலே, அவருடைய வசனத்தின் மேல் நான் வைத்திருக்கிற தியானத்தினாலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீத புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வசனத்தின் மேலே தியானமாய் விருப்பமாய் இருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக அவன் பாக்கியவானாகத்தான் இருக்க வேண்டும். அவன் கொடுத்து வச்சவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கூடவே சங்கீதம் 119:99 நம்முடைய வசனத்தின் மேலே தியானமாக இருந்ததுனால எனக்கு போதித்தவர்களை விட நான் புத்தியுள்ளவனாக, அறிவுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு அறிவு, ஞானம் எல்லாம் கிடைச்சிருக்குது. இது எதன் அடிப்படை கிடைச்சதுன்னா, நான் வேதத்தை தியானிக்கிறதுனால, கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிக்கிறதுனால எனக்கு அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அறிவை தருகிறார். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை விட நான் எக்ஸலண்ட்டாக இருக்கிறேன், திறம்பட பேசுகிறேன், நல்ல புத்தி கூர்மையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். வேதத்தை வாசித்ததுனாலே, வேதத்தை தியானித்ததுனாலே எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்று பவுலடிகள் சொல்கிறான். ஆகவே வேதத்தை தியானிக்கும் போது ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. அதில் நான் இப்போ சொன்னது போல நமக்கு பூமிக்குரிய நன்மைகள் இருக்கின்றன, ஆவிக்குரிய நன்மைகள். அவரை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 39:3 இதை வாசிக்கிறோம். அவரை தியானிக்கும் போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது, அவரை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று அந்த வார்த்தை சொல்கிறது. அப்புறம் அவருடைய தியானம் என்னுடைய மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, இனிதாக இருந்ததுன்னு சொல்லி 104 சங்கீதம் 34 வசனத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறான். இனிதாக இருந்துச்சு, அந்த தியானம் என்பது ரொம்ப இனிதாக இருந்துச்சு. இப்போ தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற, கர்த்தருடைய வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த மனுஷன் மேலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அந்த மனிதனுக்கு தேவன் தயப்பாராட்டுகிறார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, ஆண்டவருடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம், எப்போதும் வேதத்தை தியானிக்கிறவர்களாயிருங்கள். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனிதர்கள் அவருடைய காரியம் வாய்க்கணும்னு சொல்லியிருக்குது. இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிலும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சங்கீதத்தில் 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே தியானிக்கிறதுனால இன்பம் உண்டாகிறது, காரியம் வாய்க்கிறது, அக்கினி மூழ்கிறது, எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மிக முக்கியமாக உங்களுடைய காரியம் வாய்க்கணும்னு சொன்னால் வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு ஒரு தியானம் செய்கிற அந்த வாஞ்சை, விருப்பம் இருக்கட்டும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஒரு 5 காரியங்களை சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய வசனத்தின் மேலே தியானமாக இருக்கிற, இந்த வார்த்தையின்படி செய்ய கவனமாக இருக்கிற, இந்த வார்த்தை தங்களுடைய வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி கவனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
ஆண்டவர் திரளான நன்மைகளை வச்சிருக்கிறாரு, மிக மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு வச்சிருக்கிறார். அப்படி நாம் அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ரொம்ப சிம்பிளாக மனசில் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். முதலாவது வேத வசனத்தை நேசியுங்கள், பிறகு வேத வசனத்தை வாசியுங்கள், அப்புறம் வேத வசனத்தை யோசியுங்கள், அப்புறம் வேத வசனத்தை விசுவாசியுங்கள், அப்புறம் வேத வசனத்தை அபியாச பண்ணுங்கள். இந்த 5 காரியங்களையும் நம்முடைய மனதில் வச்சுக்குவோம். முதலாவது வேதத்தை நான் நேசிக்க வேண்டும். 119வது சங்கீதம் 163 165 வசனங்களை நீங்கள் பாருங்களேன். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களாயிருங்கள், பிறகு அந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாயிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நீங்கள் நேசிக்க வேண்டும், 2வது நீங்கள் வாசிக்க வேண்டும், 3வது யோசிக்க வேண்டும் அல்லது சுவாசிக்க வேண்டும். யோசித்தல் சுவாசித்தல் என்று சொன்னால் தியானமாயிருக்கிறது. அவருடைய வேதத்தை நாம் தியானிப்பது. உபாகமம் 29:9 நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை யோசிப்பது, அதுதான் தியானம் என்று சொல்லுகிறோம். யோசிப்பது சுவாசிப்பது என்பது இன்னும் கூடுதலான ஒரு நன்மையை நமக்கு கொடுக்கும். முதலாவது கர்த்தருடைய வேதத்தை நேசியுங்கள், பிறகு அந்த வேதத்தை வாசியுங்கள், பிறகு அந்த வேதத்தை யோசியுங்கள், 4வது அந்த வேதத்தை விசுவாசியுங்கள், அதாவது நம்புங்கள். சங்கீதம் 130:5 நான் வாசிக்கிறோம். அதை விசுவாசியுங்கள், அதை நம்புங்கள், கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. கடைசியா அந்த வேத வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்பியாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 55வது வசனத்தில் இப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் அப்பியாசப்படுத்துங்க. இந்த வேத வசனங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். 5 விஷயம் உங்களுக்கு சிம்பிளாக கடைசியை சொன்னேன். முதலாவது வேதத்தை நேசியுங்கள், பிறகு வேதத்தை வாசியுங்கள், பிறகு வேதத்தை யோசியுங்கள், 4வது வேதத்தை விசுவாசியுங்கள், 5வது வேதத்தை அப்பியாசம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வாழ்கிற போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையை, உயர்வை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றத தேவன் பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து நீங்கள் வாழ்கிற போது அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய மகத்துவமான கரம், தேவனுடைய மகிமையான கரம் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற அல்லது கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கிறேன். நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தி வந்திருக்கிறேன். அப்படி சில தேவ பிள்ளைகள் வசனங்களை இறுக பிடித்து கொள்ளுகிறார்கள், இந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தையின் மேலே பிரியமாக இருந்து இந்த வசனத்தை தியானம் செய்கிறவர்களை பார்க்கும்போது அவர்கள் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவுடன் பெற்று வாழ்கிறதை பார்த்து ஆண்டவருக்கு துதி சொல்ல முடிகிறது. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையான உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தந்து உங்களை உயர்த்துவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். தேவனுடைய அந்த மகிமையான கரம் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவனுடைய இந்த வசனம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடைதான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆகவே இந்த வேதாகமத்தின் மேலே நீங்கள் பிரிய வைத்து இந்த வார்த்தைகள், நியாயப்பிரமான வார்த்தைகள் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படி தீர்மானம் பண்ணுங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் எல்லாம் கடைபிடிப்பதற்கு நீங்கள் கவனமாயிருங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் கடைபிடிக்கணும், நான் ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணுன்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. கடைசியாக நம்ம பார்க்குறோம், இந்த வேத வசனங்களை தியானம் செய்யுங்க. இப்படி செஞ்சால் கர்த்தர் உங்களுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராம். நீங்கள் முயற்சிக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும், ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அது சீக்கிரமாக நடக்கும். அன்பானவர்களே, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் வழி வாய்க்கலையா? எதுவுமே நடக்கலையா? முயற்சிக்கிற காரியத்தெல்லாம் தோற்று போகிறீங்களா? எதுவுமே வெற்றி பெற முடியல என்ற மனவேதனையோடு நீங்கள் வாழ்கிறீங்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு,
உன் வழியை நான் வாய்க்க பண்ணுவேன். எதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சோ அது நடக்கும். உங்கள் வழி வாய்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இதே வசனத்தில் பதிலும் இருக்குது. அதாவது இந்த நியாயப்பிரமாண வசனம் உங்கள் வாயை விட்டு பிரிய வேண்டாம். இதெல்லாம் செய்யும்படி கவனமாக இருங்க. இந்த வார்த்தையை தியானம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுடைய காரியம் வாய்க்கும்படி செய்வேன். எப்படி யோசிப்போடு இருந்து நான் காரியத்தை வாய்க்க செய்தேனோ அதை போல உங்களோடும் இருந்து காரியத்தை வாய்க்க செய்வேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த எளிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி தேவன், இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் திருக்கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கட்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, உடைய வேதத்தை இறுக பிடித்துக் கொள்வர்களாக உடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஏற்ற காலம் வருகிறது. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவை துதிக்கிறோம். மகிமையானவைகளை காண ஆண்டவர் நீ தயவு செய்ய போகிறீர். உடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க போகிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே 60 நொடிகள், அதாவது 1 நிமிடம் உள்ள ஒரு காணொளியை வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்பி வருகிறோம். 1 நிமிஷத்தில் ஒரு வாக்கு தத்தம் அதோடு நிபந்தனையும் இருக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் திரையில் தோன்றுகிற எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆங்கிலத்தில் இந்த வசனம் பெற விரும்புகிறவங்க 9943921251 எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு வந்து சேரும். இந்த வசனங்களை கேட்டபடி என்னுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காட் பிளஸ் யூ.